வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோல்டன் பக்தி டிவி சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கி கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6 அப்போ கன்னி ராசிக்கு இப்போது என்ன கன்னி ராசிக்கு காலபுருஷனுக்கு ருணம் சத்ருஸ்தானம். அது மட்டுமல்ல, சனீஸ்வரனுக்கு எங்கே இருக்கார் பாருங்க, அது முக்கியம். கும்பத்தில் சனி இருக்கார், சனீஸ்வரனுக்கு 7 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கன்னிங்கிறது யார்? புதனுடைய அதிபதி. அப்போ கும்பத்துக்கு யார்? சனீஸ்வருடைய அதிபதி. அப்போ மிதுனத்துக்கு என்ன கொடுத்தாரோ, மிதுனத்துக்கு என்ன பலன் கொடுத்தாரோ அந்த பலனை தான் கன்னிக்கும் கொடுப்பார். அதான் எதிரடை பலன். அப்போ கன்னிக்கு இருக்கும்போது அப்போ சனீஸ்வரனுடைய வக்ர நிவர்த்தி, வக்ர ஆரம்பம் 140 நாளைக்கு கண்டிப்பாக மத்திம பலனை கொடுப்பார். ஏன் மத்திம பலனை கொடுப்பார்? அவருடைய நட்பு கிரகம். அதனால் எதிரடியான சனின்னா எதிரடியான குணங்களை கொடுக்கக்கூடியவர். அதனால் நம்ம மத்திம பலனை கொடுப்பார். அப்போ எந்தெந்த வகையில் மத்திம பலன் வரும்? அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்துடுங்க. கன்னிராசி படிப்பு, கன்னிராசி கான்ட்ராக்டு, கன்னிராசி கமிஷன் கான்ட்ராக்டு, தரகு, வெளிநாடு வியாபாரம், கமர்ஷியல், டேக்ஸு, பேங்க்கு, தபால் தந்திலாக்கா, புத்தகம் கம்பெனி, புத்தக விற்பனை நிலையம். ஏன்னா கன்னியில் இருக்கக்கூடிய, அதாவது கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சாலும் கன்னிராசிக்கு ஆழத்தை கண்டுபிடிச்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கன்னிராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனியினுடைய வக்ரம் 140 நாட்களுக்கு மத்திம பலனை கொடுக்கும். மேற்கொண்ட தொழிலில், அதே சமயத்தில் மேற்கொண்ட தொழிலில் கன்னி யார் இருக்கிறா? குரு பயிற்சி இருக்கிறார். குரு எத்தனாம் பார்வை பார்க்குறாரு? 5ஆம் பார்வை பார்க்குறாருல்ல. 5ஆம் பார்வை பார்க்குறாருல. இதுவரை நீங்கள் அட்டமாதிபதிய குருவாக இருந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க, கொடுக்கல் வாங்கல, கொடுத்த பணத்தை கேட்குறதுக்கு 10 முறை இல்லை, 16 முறை இல்லை, 150 முறை போனாலும் காசை கொடுக்க மாட்டான். ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போது கொடுத்து ஆகணும். கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ கொடுத்து ஆகணும். ஏன் கொடுத்து ஆகணும்? இப்போ குரு பலம் நிறைந்திருக்கின்றது. ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ், அவ்வளோதான். சனீஸ்வரன் வக்ரமாக இருக்கார். 140 நாளுக்கு மத்தியம பலனை கொடுக்குறாரு. கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறாரு, கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்குறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு. ஆனால் அதே சமயத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு குரு பலன் மிக அதிகமான நற்பலனை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? உங்களுடைய தசாபத்தியை பொறுத்து கொடுக்கும். உங்கள் தசாபத்தி கன்னிராசிக்காரங்களுக்கு ராகு தேசில் சந்திர புத்தி கொடுக்குமா? கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்கும். ராகு தேசில் சந்திரன் இல்லையா? ராகு கரும்பாம்பு, சந்திரன் மனசு. அப்போ மனம் எப்படி இருக்கும்? பிதற்றலாக இருக்கும். மனசு எப்படி இருக்கும்? பித்தமாக இருக்கும். மனசு சிதறடைந்து இருக்கும். அது ராகுல சந்திரன் இருந்தாலும் சரி, கேதுல சந்திரன் இருந்தாலும் சரி, சனியில் சந்திரன் இருந்தாலும் சரி, அந்த 3மே ஒரு கேரக்டர். பெர்சன்டேஜ் தான் மாறும். அந்த பெர்சன்டேஜ் தான் மாறும். அதனால் தசாபுத்தி ரொம்ப முக்கியம். மேஷ லக்கணம் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்கணம்னா அதை விட கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் கன்னியா லக்கணம்னா கொஞ்சம் பரவாயில்லைங்க, லக்னாதிபதி அவருடைய வீட்டில் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கலாம். லக்னம் ராசியை பார்த்து கொண்டு உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபத்தியை பார்த்து கொண்டு குருவினுடைய நன்மை தீமை எடுத்துக்கோங்க. கன்னிராசி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கன்னிராசிக்கு குரு பயிற்சி ஓஹோன்னு இருக்குது, சக்கரவர்த்தியாக இருக்குது, குடிக்கிறதுக்கு டீ குடிக்கிறது காசு இல்லைப்பா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. என்னையா சொல்கிறீங்க, கன்னிராசி டீ குடிக்கிறது காசு இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அப்படித்தான் சொல்ல முடியாது இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கோச்சாரத்தை நம்ப வேண்டாம். கோச்சாரத்தில் என்ன பலன், எந்த கோயிலுக்கு போகணும், அதை தான் அறிஞர் பெருமக்கள் சொல்லுவோம். உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக கன்னிராசிக்காரங்களுக்கு சனியினுடைய வக்கரம் குறைவாக இருந்தாலும் குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாக உண்டு. ஏன்னா கடந்த 2023 இல்லையே, 23 ஏமாற்றப்பட்டிருக்குங்க, 23 கடன் பட்டிருக்குங்க, 23 நஷ்டப்பட்டிருக்குங்க, 23 எல்லாமே கஷ்டம், எல்லாமே நஷ்டம், எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை.
அப்போ இப்போவாதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்ல. அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் பொழுது குரு பார்த்தால் கோடி பாவன் நிவர்த்தி. நான் கோடி நன்மைன்னு சொல்ல மாட்டேன், குரு பார்த்தால் கோடி பாவன் நிவர்த்தி. அப்போ குரு 5ஆம் பார்வை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுப்பார். பாக்கியாதிபதியாக இருக்கார், உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி 9ஆக இருக்கார். அப்போ கடந்த காலத்தில் கடந்த காலத்தை இழப்பு எல்லாத்தையும் இப்போ கொடுத்து ஆவார். அப்போ கன்னி ராசி வழிபட வேண்டியது நிச்சயமாக பெருமாள் சம்பந்தப்பட்ட கோவில்கள். பெருமாள் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். அம்பாள் வழிபாடு பண்ணலாம், அம்பாள் வழிபாடு பண்ணலாம், சக்கரத்தாளர் வழிபாடு பண்ணலாம். அகோபிலம் போகலாம். அகோபிலம் போய் சிறப்பாக அகோபிலம் போகலாம். அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். அகோபிலம்னா ரொம்ப தூரத்தில் இருக்குங்க, பக்கத்தில் ரங்கநாதர் பெருமாள் இருக்கார். நவ திருப்பதின்னு திருநெல்வேலியில் நவ திருப்பதி இருக்குது, திருநெல்வேலியில். வேறு எங்கேயுமே போக வேண்டாம், நவ திருப்பதி வழிபாடு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கொண்டா கண்டிப்பாக இந்த சனியினுடைய வக்கரத்தில் தாக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் குரு பயிற்சி அதை காம்பன்சேஷன் பண்ணி விடும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அந்த குரு உங்களுக்கு காம்பன்சேஷன் பண்ணிவிட்டுரும். உங்களுடைய தசாபத்தி, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்க. நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தினால் அவங்களுடைய நட்பு கிரகத்திற்கு விட அவங்களுடைய பகைப்பற்ற கிரகங்களுக்கு எதிரடை தன்மையாக இருக்கவங்களுக்கு நல்லது செய்யும். உங்களுடைய சுய சாதகத்தை கணித்து கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். தயவுசெய்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவினை முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஈசனே சிவகாமி நேசனே, எனுகின்ற தில்லைவாழ் நடராஜனே, திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.